சென்சார் போர்டால் பராசக்தி திரைப்படத்துக்கு இருந்த சிக்கல்கள் என்ன? அதனுடைய இயக்குனர் சுதா கொங்கரா ரொம்ப தெளிவா சொல்றாங்க. கேளுங்க. ஒரு இன்டென்ஸான படம். இது வெளில வருமா? பேன் பண்ணிருவாங்களா? அல்லது வெறும் கட்ஸ் மட்டும் இருக்குமா? கட்ஸ் இருந்தாலும் அப்படியே கொதறி போட்டுருவாங்களா? அப்படின்லாம் கூட சில பேருக்கு யோசிச்சாங்க. ம். சென்சார்லேருந்து எப்படி இது மீண்டுச்சு? அவங்க அப்ஜெக்ஷன்லாம் ஒண்ணும் பண்ணலையா? பண்ணாங்க. ஃபஸ்ட்டு நாங்க படம் பார்த்த உடனே அவங்க சொன்னது என்னன்னா, "இதுக்கு சர்ட்டிஃபை பண்ண முடியாது. நீங்க ரிவைசிங் கமிட்டிக்கு போங்க." அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. ஸோ அந்த ரிவைசிங் கமிட்டி போட்டு அவங்க அந்த எங்களுக்கு ஷோ காஸ் நோட்டீஸ் வந்து அதெல்லாம் செட் பண்ணுறதுக்கே ஒரு 2-3 வீக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஹார்ட்லி 3 டேஸ் பிஃபோர் த ஃபில்ம்ஸ் ரிலீஸ் 4 டேஸ் பிஃபோர் த ஃபில்ம்ஸ் ரிலீஸ் தான் பார்த்தாங்க அவங்க ரிவைசிங் கமிட்டி. ஸோ எங்கள் மைண்டில் வந்து எனக்கு வந்து ஒரு பயம் என்னன்னா வந்து இந்த படத்தில் கட் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து பேர் மினிமம் வச்சுருந்தேங்க. இப்போ வயலன்ஸ் வந்து அவ்வளோ வயலன்ஸ் வைக்கல. எங்கே இப்போ அந்த வயலன்ஸை காட்டி இந்த படத்தை எங்கே பேன் பண்ணலாம்? ஸோ அந்த வயலன்ஸை கம்மி பண்ணிட்டு எது வந்து சென்சருக்கு வந்து ஒரு தீனியாக இருக்குமோ அது ஃபுல்லாக தூக்கிட்டு ஒரு க்ளீனாக வச்சுருந்தேன் படத்தை. இப்போ நீங்கள் வந்து படத்தை வந்து இதில் கட் பண்ணணுன்னா படத்தை பேன் தான் பண்ணணும். பிகாஸ் த தாட் அண்ட் த ஐடியாலஜி ஆர் யூ கோயிங் டு பேன்? இல்லை இது ஜனநாயகம் டெமோக்ரஸியை நீங்கள் பிலீவ் பண்ணி என்ன விடுவீங்களா? தேவர் டெமோக்ராட்டிக். இந்த படத்தை விட்டாங்க. இன்ஃபேக்ட் நிறைய பேசினாங்க. அவங்க வந்து நிறைய என்ன கேள்விகள் கேட்டாங்க. ஸோ அதுக்கு நான் பதில் கொடுத்தேன். அண்ட் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறமா ஆக்சுவலி அந்த சார் கேட்டார், இந்த மாதிரி எப்போவோ நடந்த ஒரு விஷயம்லாம் திரும்ப ஏன் தூண்டி விட்டு நீங்கள் வந்து திரும்ப கிளற பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், சார் ஹிஸ்ட்ரியிலேருந்து நம்ம கற்றுக்கணும். ஒரு சில விஷயங்கள் நடந்துச்சுன்னா, ஜெனோசைட் நடந்துச்சுன்னா அது திரும்ப நடக்கக்கூடாது. தட் இஸ் வை ஐ எம் டாக்கிங் அபவுட் இட். இப்போ நீங்கள் வந்து யூஆர் டூயிங் அ துரந்தர். பாகிஸ்தான் கூட நீங்கள் போயிட்டு அவங்க மேலே ஒரு நியூக்ளியர் பாம்பு போடுனா நீங்கள் வந்து இதை எடுத்துகிட்டு இருக்கீங்க. இல்லை இங்கிலாந்து வி டேக்கிங் சோ மெனி ஃபிலிம்ஸ் அபவுட் ஃப்ரீடம் அபவுட் 1947. அப்போ அவங்க கூட போயிட்டு சண்டை போடணுன்ட்டா நம்ம எடுக்கிறோம். காஷ்மீர் ஃபைல்ஸ் எடுத்திருக்கீங்க. காஷ்மீர் ஃபைல்ஸ் வந்து எதுக்கு எடுத்திருக்கீங்க? ஒரு ஜெனசைட் நடந்துச்சு. அது நடந்துச்சு, 100% நடந்துச்சு. அதை நீங்கள் எடுத்து சொல்கிறீங்க. இப்போ அதனால வந்து ஒரு 2 ரிலிஜியஸ் ஃபேக்ஷன்ஸ் வந்து சண்டை போடணுன்ட்டு எடுக்கிறீங்களா? இல்லை, இது நடந்துச்சு, வரலாற்றில் நடந்துச்சு, இது மக்களுக்கு தெரியணும், திரும்ப நடக்கக்கூடாதுன்னு. அதுக்கு தான் நான் இந்த படம் எடுக்கிறேன். இட்ஸ் அ வெரி பேசிஃபிஸ்ட் ஃபிலிம் சார் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பேசி ஆர்கியூ பண்ணி அவங்க கன்வின்ஸ் ஆகி இட் பாஸ்ட்.